ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். MBBS BDSக்கு கம்ப்ளீட் கட் ஆஃப் மார்க் 92.5% அண்ட் 7.5%க்கு கடகடன் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7.5% ரிசர்வேஷனுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து 92.5% ரிசர்வேஷனுக்கு பிடிஎஸோடு சேர்த்து பார்க்கலாம். 7.5% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எந்த சேஞ்சுமே தேர்ட் ரவுண்ட் வரைக்குமே கிடையாது. அப்போ 7.5% ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சீட்டு கிடச்சி போகிறது தான் நமக்கு உத்தமமாக இருக்குது. பிசிக்கு 423, பிசிஎம்க்கு 420, எம்பிசிக்கு 444 மார்க்கு, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 405 மார்க்கு, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 404 மார்க்கு, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 422 கட் ஆஃப் மார்க்காக இருக்குது. 7.5% ரிசர்வேஷனுக்கு 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு. இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு 423, எம்பிசிக்கு 444, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 446. மற்ற கேட்டகரிக்கு இங்கே சீட் 7.5% ரிசர்வேஷனுக்கு இல்லை. அதற்கடுத்து 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் 7.5% ரிசர்வேஷனுக்கு ஓசிக்கு 440 நோ சேஞ்ச், பிசிக்கு 410லேருந்து 408 குறைஞ்சிருக்கு, பிசிஎம்க்கு 413லேருந்து 411 குறைஞ்சிருக்கு, அதாவது 411 மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு, எம்பிசிக்கு 424 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு தேர்ட் ரவுண்டில், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 397 வரைக்கும் கிடச்சிருக்கு, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 394 வரைக்கும் கிடச்சிருக்கு, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த சேஞ்சும் இல்லை, 411 கட் ஆஃப் இருக்குது. இந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் ஃபைனல் கட் ஆஃப். பிளாக் கலரில் மட்டும் இருந்துச்சுன்னா சேஞ்ச் இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஓசிக்கு 433 நோ சேஞ்ச், பிசிக்கு 411லேருந்து 407 குறைஞ்சிருக்கு, பிசிஎம்க்கு 414 நோ சேஞ்ச், எம்பிசிக்கு 427லேருந்து 423 குறைஞ்சிருக்கு, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 394லேருந்து 393 குறைஞ்சிருக்கு, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 400லேருந்து 393 குறைஞ்சிருக்கு. பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய மார்க்கே குறைஞ்சி வந்திருக்கு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. இப்போது பிசிக்கு 400லேருந்து 8 மார்க் குறைஞ்சி 392க்கு கிடச்சிருக்கு, பிசிஎம்க்கு 411லேருந்து 9 மார்க் குறைஞ்சி 402 வரைக்கும் கிடச்சிருக்கு, எம்பிசிக்கு 423லேருந்து 405 வரைக்கும் கிடச்சிருக்கு, 17 மார்க் குறைஞ்சிருக்கா, 18 மார்க் குறைஞ்சிருக்கு. ஆமாம், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 394லேருந்து 390 வரை கிடச்சிருக்கு, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 390 நின்றுருக்கு. இது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு. அப்போ ப்ரைவேட் டென்டல் காலேஜுக்கு பாருங்கள், பிசிக்கு 381லேருந்து 373 வரைக்குமே கிடச்சிருக்கு, பிசிஎம்க்கு 380 தான் கட் ஆஃப் மார்க்காக இருக்குது. பட் ரேங்க் வந்து குறைஞ்சிருக்கு, 948 வரைக்குமே கிடச்சிருக்கு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 401லேருந்து 378 குறைஞ்சிருக்கு, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 372லேருந்து 371 குறைஞ்சிருக்கு, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 364, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 356 கட் ஆஃப் மார்க்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.5% ரிசர்வேஷனில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 92.5% ரிசர்வேஷனில் நமக்கு வந்து கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத கடகடன்னு பார்த்துடலாம். ஓசிக்கு 533, பிசிக்கு கடைசியாக இருக்குது பாருங்கள், ரவுண்ட் 3 மார்க் 2025 ரேங்கிங் இருக்குது. பிசிக்கு 506, பிசிஎம்க்கு 502, எம்பிசிக்கு 494, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 434, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 396, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 397. இங்கே கடைசியாக இருக்கிறது தான் டிஃப்ரென்ஸுங்க மார்க்கில். ஓகே, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ டிஃப்ரென்ஸுக்கு மார்க் கிடச்சிருக்கு அப்படின்னு. இஎஸ்ஐ கேகே நகரை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 541, பிசிக்கு 529, பிசிஎம்க்கு 528, எம்பிசிக்கு 523, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 441, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 445, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 400 கட் ஆஃப் மார்க் இருக்குது. 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஓசிக்கு 494, பிசிக்கு 467, பிசிஎம்க்கும் 467, எம்பிசிக்கு 461, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 402, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 352, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 364 கட் ஆஃபாக இருக்குது. அதுக்கடுத்து 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஓசிக்கு 468, பிசிக்கு 456, பிசிஎம்க்கு 458, எம்பிசிக்கு 452, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 391, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 343, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 344 கட் ஆஃப் மார்க்காக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது 92.5% ரிசர்வேஷனுக்கு பிடிஎஸ்க்கு என்ன கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கலாம். பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் 3 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஓசிக்கு 3 மார்க் குறைஞ்சி 496 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு, பிசிக்கு 479, 10 மார்க் செகண்ட் ரவுண்ட்லேருந்து குறைஞ்சிருக்கு, பிசிஎம்க்கு 479 மார்க் 8 மார்க் குறைஞ்சிருக்கு, எம்பிசிக்கு 2 மார்க் குறைஞ்சி 480 கட் ஆஃபாக இருக்குது, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 18 மார்க் குறைஞ்சி 398 கட் ஆஃபாக இருக்குது, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 22 மார்க் குறைஞ்சி 354 கட் ஆஃபாக இருக்குது, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 380 கட் ஆஃப் மார்க்காக இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு. இப்போ 20 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு பார்க்கலாம்.
ஓசிக்கு 15 மார்க் குறைஞ்சி 421 வரைக்கும் கிடச்சிருக்கு. பிசிக்கு 132 மார்க் குறைஞ்சி 221 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. பிசிஎம்க்கு 134 மார்க் வரைக்கும் குறைஞ்சி 240 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எம்பிசிக்கு 140 மார்க் குறைஞ்சி 196 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 46 மார்க் குறைஞ்சி 298 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 49 மார்க் குறைஞ்சி 264 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4 மார்க் குறைஞ்சி 218 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் கட் ஆஃப் மார்க் கம்ப்ளீட்டாக. நம்ம இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்டு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் டென்டல் காலேஜுக்கு 92.5% அண்ட் 7.5%க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் மார்க் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.